கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி செய்வோமானால் நாம் சுகமாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம், ஆறுதல் அடைவோம், ஆரவாரத்தோடு இருப்போம். இந்த வியாழக்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது எல்லாருக்கும் நல்ல பழக்கமான பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நாம் அதை வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். 103 சங்கீதம் 8 வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 4 காரியம்: உருக்கமானவர், இரக்கமுடையவர், நீடிய சாந்தமுடையவர், மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த 4 காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறதுனாலே நடக்கிறது என்னவென்று கேட்டால், அவர் எப்பொழுதும் கடிந்து உள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுறார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால், இன்னைக்கு கோவிச்சுட்டா காலமெல்லாம் கோவிச்சுட்டே இருப்பேன் அப்படின்றவர் கிடையாது. இன்றைக்கு கோபப்பட்டாலும் வேதத்தில் சொல்லியிருக்க அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவே இல்லை. மனுஷனுடைய காரியம் எப்படி தெரியுமா? நம்முடைய இரக்கத்துக்கு ஒரு நிமிஷம், கோபம் முடிவே இல்லை. என்ன சொல்லியிருக்கு? அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுள்ளார். அடுத்த வசனம் தான் ஆழமாக கவனிக்கணும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் மட்டும் நம்ம பாவத்துக்கும் நம்முடைய அக்கிரமத்துக்கும் உடனே பதில் அளிச்சார்னா, இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டீர்கள், எல்லாரும் அழிந்து போயிருப்போம். ஆகையால் தான் சங்கீதக்காரன் விதமாய் சொன்னான், ஜீவன் உள்ள ஒரு தேசத்துல நன்மை காண்பேன் என்று நாம் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆகையினால என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அடுத்த ஒரு வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கும். இப்போ நம்ம பூமியிலிருந்து மேலே அளக்க போனோம்னா, ஆகாயத்தில் எவ்வளோ அளந்தாலும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அளந்துட்டே இருந்தாலும் அதனுடைய எல்லை அளக்க முடியாது. இப்போ பூமிக்கு வானம் அவ்வளோ உயரமாக இருக்கிறது போல நம்முடைய தேவனாய கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பெரிதாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்தார்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இங்கே நான் உட்காந்து இப்போ மேற்கில் உட்காந்துருக்கிறேன், நான் கிழக்க பார்க்குறேன், ஆனால் பார்த்துட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம், ஆனால் அதனுடைய எல்லையை தொட முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை எடுத்து தூக்கி போட்டுறார், விலக்கி போட்டுறார். ஆகையினால்தான் சங்கீதக்காரர் இந்த 103 சங்கீதத்தில் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ இந்த அவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் இந்த காலவேளையில், இந்த வியாழக்கிழமை நம்முடைய உள்ளம் சொல்லட்டும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லட்டும். ஏன்? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுடைய ஆண்டவராய், உங்களை வழிநடத்துகிறவராய், உங்களுடைய தெய்வமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று நாங்கள் கேட்ட அந்த வேத பகம் அடிக்கடி வாசித்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு சொந்தமாக்கி வாழ உதவி செய்யும். எங்களுடைய ஆத்மா இன்றைக்கு காலை முழுவதும் எங்கே போனாலும் எந்த வேலை செய்தாலும் சொல்லட்டும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லட்டும். அப்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், உங்கள் நாமத்தை மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ 4 காரியங்களை மறந்துடாதீங்க. கர்த்தர் உருக்கமுடையவர், இரக்கமுடையவர், நீடிய சாந்தமுடையவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் உங்களை அரவணைப்பாராக, பாதுகாப்பாராக, பலப்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக. God bless you.